SIR 2025ல இப்போ என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் ஆன்லைன்லயே ஃபில் பண்ண முடியுது. சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த வேலையை யாரும் தங்கள் போன்ல இருந்தே பண்ணலாம். நீங்க இந்தியால இல்ல, உலகத்துல எந்த கோணத்துல இருந்தாலும் கூட இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம். BLO வேணாம, ஆஃப்லைன் ஃபார்ம் வேணாம, நீங்க தானே உங்க ஓட்டர் ஃபார்மை ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோல நான் என் ஃபார்மை லைவா ஃபில் பண்ணி காட்ட போறேன். எப்படி ஃபில் பண்ணணும், எதுக்கு கவனிக்கணும், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுறேன். மற்றொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே உங்க மொபைலுக்கு SMS வரும், உங்க ஃபார்ம் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு. முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. அதுல வோட்டர்ஸ் ஈசின்னு சர்ச் பண்ணுங்க. அப்போ அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும். அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு காமெண்ட்லயும் இருக்கு. டைரக்டா கிளிக் பண்ணி போயிடலாம். இப்போ நீங்க பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செக்ஷன் கீழே ஒரு புதிய ஆப்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் ஆன்லைன்லயே ஃபில் பண்ண முடியும். அதாவது BLO வேணாம, ஆஃப்லைன் பேப்பர் வேணாம, ஃபுல் ப்ராசஸ் ஆன்லைன்லே. ஃபார்ம் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்காக முதல்ல போர்ட்டல்ல லாகின் பண்ணணும். லாகின் ப்ராசஸ். லாகின் டேப்ல கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. கேப்சா கோடை ஃபில் பண்ணி ரிக்வெஸ்ட் OTP கிளிக் பண்ணுங்க. மொபைலுக்கு OTP வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணுங்க. இதுதான். இப்போ நீங்க போர்ட்டல்ல லாகின் ஆகிட்டீங்க. சில பேருக்கு இங்க எரர் வரலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணலனா சைன் அப் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். அதுல நேம், டீடைல்ஸ் மாதிரி சில பேசிக் இன்ஃபோ கேக்கும். அதை ஃபில் பண்ணி நீங்க லாகின் ஆகலாம். லாகின் ஆனதும் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ரெக்கார்ட் செக் பண்ணணும். அதாவது 2002 அல்லது 2003ல வெளியான ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் எந்த இடத்துல இருக்குன்னு அறியணும், கண்டுபிடிச்சுக்கணும். அந்த லிஸ்ட்ல இருக்கும் டீடைல்ஸை தானே நீங்க இப்போ புதிய ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும். அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எங்க இருந்து எடுக்கணும் தெரியுமா? இப்போ அதையே நான் காட்டுறேன். முதல்ல சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIRனு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்க ஸ்டேட் செலெக்ஷன் செக்ஷன் வரும். அங்க லிஸ்ட்ல இருந்து உங்க மாநிலத்தை, ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. நீங்க வியூ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டம் தேர்வு செய்ய சொல்லும். அங்கே உங்க மாவட்டத்தை, டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் AC, அதாவது அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல உங்க விதான்சபா பகுதிய, அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சிய தேர்வு செய்யணும். இதுக்கு பிறகு ஷோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு முழு லிஸ்ட் வரும். அதுல எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ் நேம்ஸும் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்தோட பெயரும் அந்த லிஸ்ட்ல காணலாம். ஒரே கிராமத்துல 2 அல்லது அதுக்கு மேற் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருந்தா அந்த கிராம பெயர் பலமுறை வரும். உதாரணத்துக்கு பூத் நம்பர் 1, பூத் நம்பர் 2 மாதிரி. இப்போ இங்க நீங்க செய்யணும் முக்கியமானது, உங்க கிராமத்தோட பெயரை சரியாக கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணணும். உங்க பார்ட் நம்பர் தெரிஞ்சா நேரா அந்த பகுதியில போய் செக் பண்ணலாம். தெரியலனா லிஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு பாத்து போங்க. அங்கே பக்கங்கள் மாறி கொடுக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5 மாதிரி. அதாவது அந்த லிஸ்ட் ரொம்ப பெரியது, பல பக்கங்கள்ல டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால முதல்ல செய்யன வேலை, உங்க கிராமத்தோட பெயரை அந்த லிஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இது நம்ம கிராமம் என்றா நம்ம டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ நினைவில் வைங்க, ஒரே கிராமத்துக்கு ஒரு சில நேரம் 2-3 ஓட்டர் லிஸ்ட் கூட இருக்கலாம். அதனால எல்லா லிஸ்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் உங்க பெயர் செக் பண்ணுங்க. பெரிய கிராமம்னா பல போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அதனால இத கவனமா பாருங்க. இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கேப்சா கோட் வரும். அது எப்படி காட்டுறதோ அப்படியே அந்த பாக்ஸ்ல டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் லிஸ்ட் உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் ஆகி இருக்கும். அதை டபுள் டேப் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அந்த ஃபைல் ஓபன் ஆனதும் உங்க கிராமத்துல உள்ள எல்லா வாக்காளர்களோட விவரங்களும் தெரியும். அப்புறம் நீங்க செய்யனது, அந்த லிஸ்ட்ல உங்க பெயரை தேடணும். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்களை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த லிஸ்ட்ல காணப்படும் அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நம்பர், அதை ஃபியூச்சர் யூஸ்க்காக எழுதிக்கோங்க. இது தேவையா வரும். அடுத்த ஸ்டெப்ல, அதாவது ஃபோர்னு நிரப்புறப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். எப்படின்னா, ஏன் கேஸ்ல இது 131ன்னு காட்டுது, அதனால அந்த நம்பரை ஃபார்ம்ல அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நம்பர் செக்ஷன்ல என்டர் பண்ணணும். அதே மாதிரி அங்க பாக் நம்பர் கூட இருக்கும். உதாரணத்துக்கு 85ன்னு எழுதிருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்ம்ல பாக் நம்பர் செக்ஷன்ல இதவே பதிவு பண்ணணும். அப்படின்னா இங்கிருந்து உங்களுக்கு 2 முக்கியமான தகவல்கள் கிடைக்குது: அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நம்பர், பார்ட் நம்பர். மூன்றாவது முக்கியமான டீடைல், உங்க பெயருக்கு எதிரா இருக்கும் சீரியல் நம்பர். அதுக்காக அந்த லிஸ்ட்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்க பெயரை தேடணும். இப்போ பார்க்கறது இந்த 2002 அல்லது 2003ல தயாரிச்சிருந்த லிஸ்ட்ல, அதாவது லாஸ்ட் SIR டேட்டால உங்க பெயர் இருக்கு இல்லையான்னு.
அந்த காலத்துல உங்க வயது 18 ஆகியிருந்தா, அதாவது நீங்க வாக்காளர் ஆகியிருந்தா, உங்க பெயர் இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். அந்த லிஸ்ட்ல உங்க பெயரை கவனமா தேடுங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க 18 வயசு அடையில மைனரா இருந்தா, அப்புறம்தான் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் சேர்த்திருந்தா, அப்போ இந்த பழைய லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்காது. அந்த சிச்சுவேஷன்ல உங்க குடும்பத்துல உள்ள யாராவது அம்மா, அப்பா, தாத்தா அல்லது பாட்டி மாதிரியான ரத்த உறவுகளோட பெயரை அந்த லிஸ்ட்ல தேடணும். அந்த லிஸ்ட்ல அவங்களோட பெயர் கண்டிப்பா இருக்கும். அவங்க பெயர் கிடைச்சதும் அந்த பெயருக்கு முன்னாடி இருக்கும் சீரியல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல ஒருவரோட பெயருக்கு பக்கத்துல இந்த நம்பர் இருந்தா அதையே எழுதிக்கோங்க. அதாவது ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு முதல்ல லாஸ்ட் NERல உங்க அல்லது உங்க குடும்பத்தவர்ல யாராவது பெயர் இருக்கா இல்லையான்னு சரி பண்ணிக்கோங்க. உங்க பெயர் இல்லை என்றால் குடும்பத்துல உள்ளவரோட டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்ம் பூர்த்தி பண்றப்போ தேவைப்படும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட 3 முக்கியமான தகவல்கள் இருக்கும். அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் ஆஃப் யோர் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம். இப்போ இந்த 3 முக்கியமான டீடைல்ஸை நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் NER ஃபார்ம் ஆன்லைன்ல எப்படி ஃபில் பண்ணுவதுன்னு பார்ப்போம். முதல்ல ஹோம் பேஜ்க்கு போங்க. அங்க உங்களுக்கு முதல்லயே ஒரு ஆப்ஷன் வரும், ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம். அதுக்குள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணதும். இப்போ தற்போதைக்கு 12 மாநிலங்கள்ல தான் NER சர்வே நடந்து கொண்டிருக்குது. அதனால அந்த 12 மாநிலங்களோட லிஸ்ட் மட்டும் இங்க காட்டும். ஆனா அடுத்த சில மாதங்கள்ல இது இந்தியா முழுக்க அப்ளை ஆகும். அப்போ எல்லா மாநிலங்களோட பெயரும் இங்க வரும். அப்போ நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ எவர் பெயருக்காக என்யூமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க? உதாரணத்துக்கு நீங்க உங்கதான பூர்த்தி பண்றீங்கன்னா உங்க வோட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். இந்த ஃபார்ம் 2025ல நடக்கிற என்யூமரேஷன் ப்ராசஸ்க்காக தான். அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வோட்டர் ஐடி கார்டுக்கு தொடர்பான எல்லா டீடைல்ஸ், பெயர், EPIC நம்பர், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் இப்படி எல்லாம் ஸ்கிரீன்ல வரும். அதோட கூட உங்களுக்கு சிவப்பு நிறத்துல, அதாவது ரெட் கலர்ல ஒரு மெசேஜ் காட்சியாகும். அந்த மெசேஜ்ல சொல்லியிருப்பாங்க, நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்றப்போ உங்க பெயர் ஆதார் கார்டுல இருக்கிற பெயருக்கு அப்படியே மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனாதான் நீங்க ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்ண முடியும்னு அர்த்தம். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க பெயர் ஓட்டர் ஐடி கார்டுல இருக்கிற மாதிரி ஆதார் கார்டுலயும் சேமா இருக்கணும். அப்பதான் லிங்கிங் அண்ட் அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் சீரா நடக்கும். நீங்க பெயர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பேஸ் ப்ராப்ளம் அல்லது ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா அந்த இடத்துல உங்க BLOவோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அந்த BLOவோட கான்டாக்ட் பண்ணி ஃபார்ம் ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணலாம். ஆனா பெரும்பாலோட மாதிரி உங்க பெயர் சரியாக இருந்தா நீங்க நேரா ஆன்லைன் ப்ராசஸ கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. அங்க ஒரு மொபைல் நம்பர் செக்ஷன் இருக்கும். உங்க வோட்டர் ஐடியில முன்னாலேயே மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருச்சுன்னா அதே நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. பின்ன சென்ட் OTP பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு OTP வரும். அந்த OTPயை என்டர் பண்ணி வெரிஃபை OTP பண்ணுங்க. இப்போ வெரிஃபை ஆனதும் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். மை நேம் எக்ஸிஸ்ட் இன் தி எலக்டோரல் ரோல் ஆஃப் த லாஸ்ட் SIR. அதாவது உங்க பெயர் 2003ல நடந்த லாஸ்ட் SIR வோட்டர் லிஸ்ட்ல இருந்தா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம முன்னாடி டவுன்லோட் பண்ணி பார்த்த லிஸ்ட். மை பேரண்ட்ஸ் நேம், ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் எக்ஸிஸ்ட் இன் தி எலக்டோரல் ரோல் ஆஃப் த லாஸ்ட் SIR. இந்த ஆப்ஷனை 2003ல உங்க பெயர் இல்லாதா, ஆனா உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவர்களோட பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்தா செலக்ட் பண்ணணும். அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த உறுப்பினரின் டீடைல்ஸை ஃபில் பண்ணணும். முக்கியமா கவனிக்கணும், முதல் ஆப்ஷன் உங்க கேஸுக்கு பொருந்தலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆகிடும். அதாவது கிளிக் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிஸ்டமோட லாஜிக் ரொம்ப நீட்டா வேலை செய்யுது. உங்க சிச்சுவேஷனுக்கு பொருந்துற டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ண முடியும். 3வது ஆப்ஷன், அவர்களுக்கு தான் உங்களோட பெயரும் இல்ல, உங்க பேரண்ட்ஸ்லயும் பெயர் இல்ல அந்த 2003 வோட்டர் லிஸ்ட்ல. அந்த கேட்டகரிக்கு 3rd ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நீங்க அல்லது உங்க குடும்பத்துல இருக்கும் யாரோ ஒருவரோட பெயர் கூட 2003ல் நடந்த லாஸ்ட் SIR வோட்டர் லிஸ்ட்ல இல்லைனா, அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு தான் இந்த 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்க எல்லா லிஸ்டையும் பார்த்தாச்சா. உங்க பெயரோ இல்லைனா உங்க குடும்பத்துல யாரோ ஒருவரோட பெயரே இல்லைனா மட்டும் இந்த 3வது ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்புறம் ஃபார்ம்ல முதல்ல உங்க ஸ்டேட், மாநிலம் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி செக்ஷனுக்கு போங்க. இங்க 2003ல நீங்க இருந்த இடத்துக்கே உரிய அசெம்பிளி ஏரியா செலக்ட் பண்ணணும். பல பேர் கேக்குறாங்க, இப்போ நான் வேற இடத்துக்கு மூவ் ஆயிட்டேன், அப்போ என்ன பண்ணணும்னு. அதுக்கு ஆன்சர், 2003ல நீங்க இருந்த ஏரியா தான் இங்க ஃபில் பண்ணணும்.
நான் முன்னாடி காட்டின வோட்டர் லிஸ்ட்ல மாதிரி அந்த லிஸ்ட்ல உங்க பெயர் அல்லது ஃபேமிலி மெம்பர் பெயர் எங்க இருந்ததோ அதே ஏரியா செலக்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட்ல ஏரியா நேம் அண்ட் நம்பர் இரண்டுமே இருக்கும். சோ செலக்ட் பண்ணதும் மேட்ச் ஆயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் போலிங் ஸ்டேஷன். இங்க 2003ல இருந்த போலிங் ஸ்டேஷனை சூஸ் பண்ணணும். பின்னே வரும் பார்ட் சீரியல் நம்பர் செக்ஷன்ல நீங்க முன்னாடி நோட் பண்ணியிருந்த அந்த சீரியல் நம்பர் ஃபில் பண்ணணும். அதாவது உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவர்களோட பெயர் அந்த வோட்டர் லிஸ்ட்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த பெயருக்கு முன் அல்லது பக்கத்துல இருக்கும் அந்த நம்பர் தான் இங்க என்டர் பண்ணணும். எடுத்துக்காட்டா என் கேஸ்ல ஒரு நம்பர் இருந்தது, அதையே இங்க என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வரும் செக்ஷன் ரிலேஷன், உறவு. இங்க சில ஆப்ஷன்ஸ் வரும். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவைகள்ல இருந்து உங்க கேஸுக்கு பொருந்துறத சூஸ் பண்ணணும். உங்க கேஸுக்கு பொருந்துற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். என் கேஸ்ல எடுத்துக்காட்டாக ஃபாதர், அப்பா தான் இருந்தாங்க. அதனால் நான் ஃபாதர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்க முன்னாடி அந்த ஃபேமிலி மெம்பர் சம்பந்தமான டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல வரும். அந்த டீடைல்ஸ் சரியா மேட்ச் ஆகுதான்னு ஒரு முறை கவனமா செக் பண்ணிக்கோங்க. அது உண்மையிலேயே உங்க அம்மா, அப்பா, தாத்தா அல்லது பாட்டியோட டீடைல்ஸ் தானா என்பதை உறுதிப்படுத்தணும். என் கேஸ்ல டீடைல்ஸ் சரியா மேட்ச் ஆயிருச்சு. அதனால் நான் மை ரிலேட்டிவ்ஸ் நேம் எக்ஸிஸ்ட்ஸ் இன் தி எலெக்டோரல் ரோல் ஆஃப் 2003 என்பதை கிளிக் பண்ணி பிறகு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் ஓபன் ஆகும். இங்கே உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். அந்த செக்ஷன்ல நீங்க கீழ்கண்ட டீடைல்ஸ் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் எபிக் நம்பர் இவைகள் சரியா என்டர் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்கப்புறம் உங்க ஃபாதர்ஸ் எபிக் நம்பர் உங்ககிட்ட இருந்தா அதையும் ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி மதர்ஸ் நேம் ஃபில் பண்ணணும். அவங்க கிட்ட எபிக் நம்பர் இருந்தா அதையும் சேர்த்து கொடுக்கலாம். ஆனா இது ஆப்ஷனல் தான். அதாவது உங்ககிட்ட அந்த இன்ஃபோ இல்லனா எம்டியா விட்டாலும் கூட பரவாயில்ல. முக்கியமானது என்னன்னா நீங்க மேல ஃபேமிலி மேப்பிங்ல கொடுத்த டீடைல்ஸ் சரியா மேட்ச் ஆகணும். அதாவது உங்க குடும்பத்துல ஒருவரோட பெயர் அந்த 2003 லிஸ்ட்ல இருந்தது, அது சரியா இணைந்திருக்கும். பல பெரியவர்களுக்கோ ஓல்டேஜ் பீப்புளுக்கோ அவங்க பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கிடைக்காது. அதனாலதான் இந்த செக்ஷனை ஆப்ஷனலா வச்சிருக்காங்க. அப்போ ஃபார்ம் சப்மிஷன்ல எந்த தடையும் இல்லாம ஸ்மூத்தா போயிடும். அதுக்கப்புறம் வரும் செக்ஷன் ஸ்பவுஸ் நேம், அதாவது கணவன் அல்லது மனைவி பெயர். இங்கே ஃபார்ம் ஃபில் பண்றவர் ஆண்னா அவங்க மனைவி பெயர் அண்ட் எபிக் நம்பர் ஃபில் பண்ணணும். ஃபார்ம் ஃபில் பண்றவர் பெண்ணா அவங்க கணவர் பெயர் அண்ட் எபிக் நம்பர் ஃபில் பண்ணணும். இந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணியதும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்க நகரம் அல்லது கிராமம் பெயரை ஃபில் பண்ணணும். அதாவது நீங்க இந்த ஃபார்ம் எங்க இருந்து ஃபில் பண்றீங்கோ அந்த இடம். பிறகு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த போட்டோ ரீசெண்டாவும் கிளியராவும் இருக்கணும். ஏன்னா உங்க புதிய ஓட்டர் ஐடி கார்டுல அதே போட்டோ பிரிண்ட் ஆகும். அதனால முக்கியமா கவனிக்கணும். புதியதும் தெளிவானதும் ஆன போட்டோவை தான் அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நீங்க வாக்களிக்க போகும்போது உங்க முகம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற போட்டோவோட மேட்ச் ஆகும். ஒரு ஈஸி வெப்சைட் இருக்கு, PI7. அந்த லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அங்க போய் உங்க போட்டோ அப்லோட் பண்ணுங்க. சைட் தானாகவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி தரும். அதை டவுன்லோட் பண்ணி இங்க அப்லோட் பண்ணிடலாம். அப்ப போட்டோ அப்லோட் ஆன உடனே ஃபார்ம் ரொம்ப கூடுதலா கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா ஒரு பெரிய காமன் மிஸ்டேக் பல பேர் பண்றாங்க. அது என்னன்னா ஃபாதர் அல்லது மதரோட எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் தப்பா டைப் பண்றது. ஏன்னா பழைய ஓட்டர் ஐடி கார்டு முக்கியமானது என்னன்னா ஃபேமிலி மேப்பிங் செக்ஷன் சரியா இருக்கணும். அதாவது நீங்க சொன்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் சரியா கனெக்ட் ஆயிருக்கணும். என் கேஸ்ல எல்லா டீடைல்ஸையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சு. அதனால ஃபார்ம் ஃபுல் ரெடி. நீங்க உங்க கேஸ்ல ஏதாவது டீடைல் தப்பா ஃபில் பண்ணிருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதை திருத்தணும்னா எடிட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி மீண்டும் போய் அந்த இன்ஃபோ சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணினா நீங்க ஃபில் பண்ணிய ஃபுல் என்யூமரேஷன் ஃபார்ம் கம்ப்யூட்டர் ஃபார்மேட்ல தெரியும். அதுல உங்க ஃபேமிலி மேப்பிங், ரிலேஷன் டீடைல்ஸ், பர்சனல் இன்ஃபோ எல்லாமே நீட்லி டிஸ்ப்ளே ஆகும். அதை ஒரு தடவை கவனமா வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியா மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் ஐ ஹியர்பை டிக்ளேர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு டிக் மார்க் போட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணின உடனே சிஸ்டம் உங்க ஆதார் நம்பர் கேட்டும் ப்ராம்ப்ட் வரும். அதை என்டர் பண்ணி சைன் மூலமா வெரிஃபை பண்ணணும். அதாவது ஆதார் ஒத்தென்டிகேஷன் ப்ராசஸ். அப்புறம் உங்க ஆதாருக்கு லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரியான சக்சஸ் மெசேஜ் ஸ்கிரீன்ல வரும். அதுல இப்படின்னு சொல்லியிருக்கும், என்யூமரேஷன் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட். இதுக்கு பிறகு உங்க ஃபார்ம் ஃபுல் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிடுச்சு என்பதற்கான உறுதி.
இப்போ நீங்க இன்னும் எதுவும் செய்ய வேண்டியதில்ல. அந்த ஃபார்மை அரசு ரிவ்யூ பண்ணும். அதுக்கப்புறம் உங்க பெயர் புதிய வோட்டர் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். பாருங்க, இதுல எவ்ளோ ஈஸியா நீங்க வீட்டில இருந்தபடியே இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் ஃபில் பண்ண முடிகிறதுன்னு. வேலைக்காக அல்லது படிப்புக்காக நீங்க வீட்டிலிருந்து வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, இது முழுக்க ஆன்லைன் ப்ராசஸ், எங்க இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஆதார் கார்டுல இருக்கிற நேம் மற்றும் ஓட்டர் ஐடி கார்டுல இருக்கிற நேம் இரண்டுமே எக்ஸாக்ட் சேமாக இருக்கணும். அப்போதான் உங்க பெயர் புதிய வோட்டர் லிஸ்ட்ல சரியாக சேர்க்கப்படும். அப்போதான் நீங்க இந்த ஆன்லைன் ப்ராசஸ முழுமையா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இ-சைன் செய்யணும்னா உங்க ஆதார் கார்டுல இருக்கும் பெயரும் ஓட்டர் ஐடி கார்டுல இருக்கும் பெயரும் எக்ஸாக்டா சேமாக இருக்கணும். இரண்டுலயும் பெயர் வேற இருந்தா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்க BLO மூலம் ஆஃப்லைன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதை பற்றின விவரம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால இதை கண்டிப்பா கவனிக்கணும். யாரோட பெயர் ஆதார்லயும் ஓட்டர் ஐடிலையும் மேட்ச் ஆகலைன்னா அவர்கள் ஆஃப்லைன் ப்ராசஸை தான் யூஸ் பண்ணணும். மீதமுள்ள எல்லாரும் இதை ஆன்லைன்ல சூப்பர் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சிறந்த விஷயம் என்னன்னா, நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே உங்க ஸ்கிரீன்ல கான்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துவிடும். அது மூலம் ப்ராசஸ்ல முழு டிரான்ஸ்பேரன்சி, அதாவது பாரதர்ஷியம் இருக்கும் மற்றும் உங்க ஃபார்ம் வெற்றிகரமா சப்மிட் ஆயிடுச்சு என்பதற்கான நம்பிக்கையும் கிடைக்கும். அதுவும் சரி, இதோட தான் இன்றைய வீடியோ முடிஞ்சுது. இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி பாருங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. நாம மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை.